குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலலாம் ஒரே வேலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இது பண்ண முடியல. அதெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் எல்லாமே நமக்கு வீட்டில் வேலை, வெயிலான வெயில், அது ஒரு இது ரொம்ப மனசு கஷ்டம். விடிய விடிய ஏதோ ஒரு கவலை மனசில், அதெல்லாம் ஒரு போட்டு இது பண்ணிகிட்ருக்குது. நாம் வந்து என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கவலை கஷ்டங்கள்னு எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 11 சந்திராஷ்டமம், திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நாம் வந்து விட்டமின் ஏபிசின்ற ஒரு இதில் நாம் டாக்டர் எந்த உணவு சாப்பிட சொல்கிறாரோ அது. இப்போ வெயில் காலத்துக்கு நாம் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. நம்ம சுகர் இருக்கிறவங்க வந்து காய்கறி இவ்வளோ சாப்பிட்ணும், சாதம் கம்மியாக சாப்பிட்ணும், கோதுமை ராகி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுட்டுலேயே நம்மளை கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. வெளியில் அவ்வளோவா போகாதீங்க. பயங்கர வெயிலும் ஃப்ரெண்ட்ஸ், வேலையும் ரொம்ப மனசு வேதனை கஷ்டங்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு கிராமத்தில் இருக்கவங்க, டவுனில் இருக்கவங்க, ஏதோ ஒரு வகையில் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. நான் நிறைய யூடியூப்லலாம் பார்க்குறேன். அப்புறம் சிறுதானிய உணவு எடுத்துக்கிறது நல்லது. நம்ம இப்போ மிக சுப முகூர்த்த நாள் ஏகாதசி திதி வந்து திங்கட்கிழமை. வெள்ளை மொச்சை சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும், நன்மை வாய்ந்தது. அதே மாதிரி டெய்லி ஒரு பூம்பழம் சாப்பிட்டாக்கா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் நமக்கு வந்து மோஷன் நல்லா போகுதுங்கிறத ஒரு இது. அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை நமக்கு புத்தாண்டு, அழகிய புத்தாண்டு பிறக்கின்றது. நம்ம இதை வந்து என்ன இது பண்ணுறது, இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் பரிசு, கடகம் மறதி, சிம்மம் ஊக்கம், கன்னி ஓய்வு, துலாம் அமைதி, விருச்சிகம் ஆதாயம், தனுசு வெற்றி, மகரம் பயம், கும்பம் கீர்த்தி, மீனம் போட்டி. நல்ல ஆலோசனையின் விலை மதிப்பற்றது. இவ்வுலகில் கொடுப்பது மறு உலகில் கிடைக்கும். இன்று நாம் செய்கின்ற நன்மை நாளை இன்பம் தருகிறது. அதே மாதிரி உலக வேர்ல்டு வார் அதையெல்லாம் நினச்சும் நமக்கு ஒரு இது அமைதியின்மை, பூமி மாசுபடும், பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு இடத்துல நடந்தாக்க எல்லாத்தையுமே பாதிக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெயினோட தட்டுப்பாடு இல்லை. வெளிநாட்டிலலாம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அவ்வளோ ஒரு இது. அந்த ஒரு ஹார்முஸ் நீரிணை முடிவதனாலையும் அந்த போர்னாலையும். அதனால் தயவு இருந்து உலக தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போரை நிறுத்துங்கள். எத்தனை உயிர்கள், எத்தனை பொருட்சேதங்கள், அதெல்லாம் சாப்பாடே இல்லாத இளைஞர் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தான் மனசில் ஒரு இது. வீட்டு கவலை, நம்ம வந்து தூங்கிறதே இல்லை. அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து முன்பவளவாய் காண்பேனோம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அஷ்டமி இன்னைக்கு நாளைக்கு வந்து சனிக்கிழமை 28ஆம் நாள், பங்குனி 28 சனிக்கிழமை, நவமி திதி. நாளைக்கு சுப முகூர்த்தனா சிரவணவர்தம், விவாகம், பாப விமோசனி, ஏகாதி, தமிழ் வருட பிறப்பு. காலைன்னு இதில் போட்டிருக்கு 9:32 போட்டிருக்கு. அதாவது பராபவ வருடம் பிறக்குது. நம்ம வந்து அதாவது
வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அதைப்படி அது என்ன இதுங்கிறத தான் அதை போடுவாங்க. என்ன இந்த இது என்ன இது வாங்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கிறத சொல்லுங்கள். இங்கே எலெக்ஷன் இதுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, உங்களுக்கும் அந்த கவலைகள் கஷ்டங்கள் இருக்குதா அப்படின்றத இது பண்ணுங்கள். கிராம வாழ்க்கையிலையும் சரி, நகர வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் உண்டான கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருடமாவது இந்த அழகான வருடத்தை, விஸ்வாவசு வருடத்தை நாம் விடை கொடுத்து பராபவ வருடத்தை நாம் வந்து மிக அழகாக வரவேற்போம். அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு என்ன ஒரு தோணுது, என்ன நம்மளோட இதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.